ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு பேங்க் எக்ஸாமுக்கும் ஐடி ப்ரொஃபஷனலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறத நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நான் கவர் பண்ணி எனக்கு தோணுச்சு. என்ன அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஒரு சில செட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் எதிர்பார்த்து பேங்க் வேலைக்கு வரீங்க அப்படின்னா யூ மே நாட் சக்சீட். உங்களுக்கு இது சக்சீடுங்கிறதையும் தாண்டி உங்களுக்கு சக்சீட் ஆக மாட்டீங்க. இன்கேஸ் சக்சீட் ஆனாலும் பிடிக்காம போயிடும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நான் சொல்வேன். இப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பேங்க் வேலை போனதுக்கப்புறம் ப்ரொபேஷன், அதாவது ப்ரொபேஷனுங்கிறது ஒரு 2 years தான் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஐம் நாட் ஷுர். ஓகே, பிகாஸ் ஒரு ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ அதெல்லாம் மாறும். நான் ஜென்ரலிஸ்டாக தான் சொல்கிறேன். ஓகேவா, ஒரு ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ ப்ரொபேஷன் பீரியடுங்கிறது போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகேவா, கிளரிக்கல்லாம் ஒரு இது ஆஃபீஸர் வருது. ப்ரொபேஷன் கோரியை நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல அதை போட்டு அதை ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துருப்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விடையை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இந்த செட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் வரீங்க அப்படின்னா பேங்க் வேலைங்கிறது கிடையாது, கவர்மெண்ட் வேலையை உங்களுக்கு டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஓகேவா, அது என்னென்ன விஷயங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நான் நிறையா தடவை யோசிச்சிருக்கேன். என்ன யோசிச்சிருக்கேன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நான் படிச்சிருக்கேன். ரொம்ப டஃப்பான எக்ஸாம் எனக்கு தெரியும். பட் எக்ஸாம் படிக்கும்போதே ஒரு பாயிண்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வெளியே வந்துட்டேன். பிகாஸ் நான் யூபிஎஸ்சி எதிர்பார்த்து போகிறதுங்கிறது ஒரு மாதிரி ஒரு நாலேஜுக்காக போனேன். ஃபர்ஸ்ட் திங் நான் போனதுங்கிறது ஒரு நாலேஜுக்காக. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், RTI அப்படின்னா என்னங்கிறத நான் யூபிஎஸ்சி படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், இதை பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போலீஸோட ஹைரார்கி எப்படி இருக்கும், எப்போ எஸ்ஏ ஆக முடியும், இதெல்லாம் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம இந்தியாவோட ஹிஸ்ட்ரி, இதெல்லாமே நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா படிக்கும்போது அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணோம் அப்படின்னா அதையும் மீறி ஒரு 4-5 வருஷம் உழைப்பு டிமாண்ட் பண்ணுது. வருஷத்துக்கு ஒரு அட்டெம்ப்ட் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எழுத முடியும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு 3 years 4 years உழைக்கிறீங்க. பட் கிராஜுவலாக நமக்கு தெரியுது, ஒரு பாயிண்டில் நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் எதுக்கு படிக்கிறோங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு இல்லையா. அப்போ நான் வேலைக்கு போனாலும் அந்த வேலையில் நான் இருப்பேங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வெளியே வந்துட்டேன். படிப்பு ப்ரிப்பரேஷன்லேயே நான் வெளியே வந்துட்டேன். ஓகேவா, ரைட். ஸோ நான் படிக்கும்போது ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் முயற்சி இருந்தால் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணுற ஸ்டேஜுக்கு போய் நான் ஒரு லெவலுக்கு மேலே போயிருப்பேன். பிகாஸ் நான் நிறையா கற்றுக்கிட்டேன், எக்ஸாம் பற்றி கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் தான் நான் வெளியே வந்தேன். ரைட்டா, ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான லெவல் ஆஃப் ரொம்ப சூப்பர் ப்ரிப்பரேஷன் சொல்ல மாட்டேன். அட் த சேம் டைம் ஸ்டார்டிங்கே வெளியே வரல, ஒரு டீசெண்டான ஒரு லெவலில் இருந்தால் நான் வெளியே வந்தேன். ப்ரிலிம்ஸ் கூட ஒன்று கொடுத்துருந்தேன், அதை கிளியர் பண்ணல. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தேன். ஏன்னா இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஒய் ஏன் நம்ம அதை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. இப்போ பேங்க் வேலைக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வர முடியாது. என்னென்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் திங், ரொம்ப அதிகமான ஒரு அதாவது பேமெண்ட், அதாவது சேல்ரி லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்க்குறீங்க. லைக் ஒரு இயர்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 lakhs, இயர்லி ஒரு 40 lakhsலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் வேலைக்கு சத்தியமாக வரவே முடியாதுங்க. ஓகேவா, உங்களால் டெஃபினட்டாக யூ கேனாட் கம் அண்ட் சர்வே. ஓகேவா, ஏன்னா அது உங்களுக்கு எந்த காலத்துலேயும் எந்த ஒரு போஸ்ட்டுக்கும் பேங்க் தர்ற மாதிரி எனக்கு தெரில. MD&CO விட்டுருங்க, அவங்களுக்கு கிடைக்குதாங்கிறது எனக்கு தெரில. ஏங்க, பிகாஸ் எனக்கு எந்த MD&COவும் தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு 30 lakhs அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, வருஷத்துக்கு 30 lakhs கூட நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 2.5 ஒரு 3 lakhsக்குள்ளே வந்துடுது. நிறைய பேர் அந்த 50 lakhs 60 lakhs 60 லட்சம்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஏன் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த ஜென்ரேஷன், போன ஜென்ரேஷன் கரெக்டாக, அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் கரெக்டாக இருப்பாங்க. இந்த ஜென்ரேஷன் பீப்புள் ஆனுவல் இன்கம் ஒரு 60 லட்சம் வெளிநாட்டில் என்ன ஏர்ன் பண்ணுறாங்களோ அதே ஏர்னிங்ஸை இங்கே எதிர்பார்ப்பாங்க. இந்த 60 லட்சம்லாம் இங்கே கிடைக்குமோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது நியர் இம்பாசிபிள் தாங்க. ஓகேவா, ரொம்ப நியர் இம்பாசிபிள். ரொம்ப டாப் லெவல் பொசிஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பொசிஷன்ஸ், அவங்கள்ட்ட நீங்கள் மேபி கேட்கலாம். பட் அது எல்லாராலையும் ஆகவே முடியாது. அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன்னா எத்தனை பேரால் MD&CO ஆக முடியும்? நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் கிளர்க் அண்ட் PO கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்கள் எல்லாரால எத்தனை பேர் MD&CO ஆக முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அண்ட் MD&CO ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிளியர் ஆக போகிற டைமுக்கு உங்களுக்கு அந்த சேலரி கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரில. அப்போ இருக்கிற விலைவாசி என்ன, ஸோ வி கேனாட் சே. அப்போ இதை நீங்கள் எதிர்பார்க்குறது, இதெல்லாம் யாருப்பா எதிர்பார்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ படிச்சுட்டு இருப்பீங்க, இப்போ உங்களுக்கு பெருசாக மணி மோட்டிவெல்லாம் உங்களுக்கு இருக்காது. பட் வேலை கிடைச்சதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெக்ஸ் ஆகிடுவீங்க. சான்ஸ் கிடையாது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்.
இது தவிர்த்து என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிங்க அப்படின்னா, பர்டிகுலராக பேங்க் வேலைக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப அதிகமாக வந்து இந்த என்ன இருக்கும் அப்படின்னா, கொஷின் கேட்குறது, கொஷினிங் எல்லாத்துக்கும் வந்து நம்மள்ட்ட வந்து கேள்வி கேட்பாங்க. இது எப்படி தப்பாச்சு, அது எப்படி தப்பாச்சு. அதே மீறி வந்து இந்த இது இருக்குது, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். அது வந்து எல்லா ப்ரைவேட் பேங்க்லையுமே எனக்கு தெரிஞ்சு மோராலஸ் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு டேரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ எனக்கு தெரிஞ்சு அது வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இங்கே இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஓகே, நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்லையும் கிடையாது. எஸ்பிஐயில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அது வந்து அதுவுமே கூட எஸ்பிஐயில் வந்து அதுக்காக வந்து ரொம்ப ஒன்றும் யாரும் வந்து வெளியில் வர்ற மாதிரிலாம் தெரில. ஸோ அது ரொம்ப டாலரேட்டபிள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சகிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு லெவலில் தான் அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ப்ரைவேட்டில் அப்படி கிடையாது. ப்ரைவேட்டில் வந்து சம்பளம் கொடுத்தா நீ வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணி தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நேரடியாகவும் இன்டெரக்டாகவும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பண்ணுவாங்க. ஓகேவா, நீங்கள் லைக் எப்படின்னா நீங்கள் வந்து என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே அனுப்பிடுவாங்க. எல்லா ப்ரைவேட்லேயும் இருக்கிறது தானே அது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து கவர்மெண்ட்டில் இருக்குமானா எனக்கு தெரிஞ்சது கிடையாது. பட் இது இருக்கும், பண்ண சொல்லுவாங்க. அதை நம்ம நல்லா இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கணும். பண்ண சொல்லுவாங்க. எஸ்பெஷலி நீங்கள் வந்து மேனேஜரியல் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா, கிளரிக்கல் லெவலில் விட்டுருவாங்க. நான் பார்த்தது கிடையாது பெருசாக. மேனேஜரியல் லெவல், அசிஸ்டன்ட் மேனேஜராகவோ இருக்கீங்க அப்படின்னா பண்ண சொல்லுவாங்க. பட் எல்லா நாளும் பண்ண சொல்லுவாங்களா அப்படின்னா எகைன் வந்து எல்லா நாளும் பண்ண சொல்ல மாட்டாங்க. பட் அதே சேம் டைம் பெரும்பாலான நாட்களில் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு பிரான்ச் மேனேஜரெல்லாம் மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முக்கியமான வேலையே பிரான்ச்சோட பிஸ்னஸ் வந்து பெருசு பண்ணுறது தான். ஸோ அப்போ வந்து அது வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஓகே, பட் இது வந்து அவ்வளோ உங்களுக்கு டார்ச்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ டார்ச்சர் வந்து ஜென்யூனாக வந்து கிடையாது. லைக் உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணலன்னா கூட வந்து எதையாவது பேசலாம். பட் நாளாகவும் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் எதுவும் வந்து என்ன சொல்கிறது, சமாளிக்கிறதுக்கெலாம் வேலை இல்லை, பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். பர்ஃபார்ம் பண்ணு இல்லை வெளியே போகணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். முக்கியமாக வந்து நீங்கள் வந்து இந்த ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபிக்ஸட் ஒர்க்கிங் ஹாராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பேங்கிங் ஃபீல்டில் மேபி கிளரிக்கலாக வந்து இருந்துக்கலாங்க. கிளரிக்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 to 5 இப்போ வரைக்கும் அதுதான் நீங்கள் வந்து இருந்துக்கலாம். கிளரிக்கலில் உங்களை யாருமே எங்கேயுமே கொஷின் வந்து அப்படிங்கிறத கேட்க மாட்டாங்க. ஓகேவா, உள்ளபடியே அதுதான் உண்மை. பட் நீங்கள் வந்து கிளரிக்கலை தாண்டி ஒன்றும் வேணாம், ஒரு ஸ்கேல் 1 வந்துட்டீங்க அப்படின்னாலே ஒர்க்கிங் ஹார்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து மறந்துடணும். ஓகேவா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் பேங்கிங் வரைக்கும் வாங்க. பிகாஸ் இதை எந்த ஒரு பேங்க் ப்ரிப்பேர் எக்ஸாம்பிள் கவுன்சிலிங் ஒரு இப்போ வீடியோஸ் மேக் பண்ணுற யாருமே வந்து உங்களுக்கு வந்து சொல்லவே மாட்டாங்க. ஸோ இதை நம்ம வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறோம். எகைன் இது வந்து எல்லா பிரான்ச்சஸ்லையுமானா கிடையாது. ரூரல் பிரான்ச்சஸில் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஈஸியாக தான் இருக்க போகுது. பட் உங்கள் லைஃப்பில் 60 வயசில் தான் ரிட்டையர் ஆக போகிறீங்க இல்லையா? ஸோ அது எப்படினாலும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரூரல் பிரான்ச்லேயே வாழ்க்கையை ஓட்டிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து எனக்கு தெரியல, பண்ண முடியுமான்னு. பிகாஸ் நாளைக்கு மெட்ரோ வரணும், நீங்கள் ஃபேமிலி ஆகிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சென்னையில் இருக்க விரும்புவீங்களா, இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ரூரலாக என்ன கிராமத்தை நான் சொல்கிறேன், ஒரு கிராமத்தில் இருக்கிற ஏரியாவை நீங்கள் வந்து விரும்புவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் மெட்ரோ பிரான்ச்சஸ் சிட்டி பிரான்ச்சஸ்க்கு வந்துட்டீங்கனாலே ஒர்க் ப்ரெஷருங்கிறத விட ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். அப்போ நீங்கள் சீக்கிரமாக போகிறது ஒரு 8 மணி நேரம் வேலை, 9 மணி நேரம் வேலை அந்த கணக்கெலாம் கிடையாது, போயிட்டே இருக்கும். ஓகேவா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப போகாது அப்படின்னாலும் என்ன சொல்கிறது, ஒரு 10க்கு வந்துட்டிங்கன்னா 8 அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலைஸ்டு டைமாகவே இங்கே வந்து பல பிரான்ச்சஸ் வந்து ஆகிடுச்சு. 8 மணிக்கு நைட்டு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நார்மல் டைமாகவே வந்து ஆகிடுச்சு பல இடங்களில். ஞாபகம் வச்சுக்கோங்க இது. ஓகேவா, ஏன்னா நான் அதை பார்த்துருக்கேன், அதனால் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் அங்கே போய் நான் ஆர்கியூ பண்ணிப்பேன் அப்படின்னா அதெல்லாம் உங்களால் பண்ண முடியாது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். நீங்கள் வந்து ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி பீஸ் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஐபிபிஎஸ்பிஓ எஸ்பிபிஓ ஓரம் கட்டிட்டு ஆர்ஆர்பிபிஓ ட்ரை பண்ணலாம். பட் ஆர்ஆர்பிபிஓனா அது கம்ப்ளீட்லி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஒரு ரூரல் தான் அது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சென்னை சிட்டியில் வந்து ஆர்ஆர்பி இருக்குமா அப்படின்னா அங்கெல்லாம் இருக்காது, அது ரூரல். ஸோ அதனால் ரூரலை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஆர்ஆர்பி ட்ரை பண்ணலாம். இது வந்து நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஒரு ஸ்மார்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு வந்து நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அது சொல்கிறேன். ஏன்டா கடைக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதுன்னு இருக்கும், நான் போய் ஆர்ஆர்பியாக எழுதிட்டு இருந்தா எத்தனாவது செஞ்சுரியில் நான் போய் கிளியர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் கேட்குற கொஷின் கரெக்டு தான். பட் நான் வந்து நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து சொன்னேன். பட் ஸ்டில் இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப டிஸ்பரேட்டாக இருப்பீங்க, லைக் ரொம்ப கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க, ரொம்ப ஸ்டேஜ் தெரியுது, ரொம்ப இதுக்கு முன்னாடி நிறைய படிச்சுட்டு நீங்கள் வந்து வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ போயிட்டு நான் இப்போ போய் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் வந்து படிங்க. பட் என்னென்னா இப்போ நான் வந்து நான் சொல்கிற வீடியோவே வந்து ஒரு நெகட்டிவான வீடியோ மாதிரி தான் இருக்குது. பட் வந்து பல பேர் இல்லை ஆக்சுவலி
99% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அடாப்ட் ஆயிடுறாங்க. இந்த சுச்சுவேஷன், சூழ்நிலை எல்லாத்துலேயும் அடாப்ட் ஆயிடுறாங்க. 99% ஆஃப் த பீப்புள் ஒரு சின்ன புலம்பல் கூட வந்து பண்ணுறது கிடையாது. யார்கிட்டையுமே இதை ஒரு பெரிய விஷயமாவே ஷேர் பண்ணுறது கிடையாது. 1% ஆஃப் த பீப்புள் தான் ஒரி பண்ணுறது, 1% ஆஃப் த பீப்புள் தான் கவலைப்படுறது, 1%ஓட கம்மியாக இருக்கவங்க தான் ரிசைன் பண்ணுறது, இது எல்லாமே. ஸோ அதனால் நீங்களும் கண்டிப்பாக அடாப்ட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் தான் நிறையா இருக்குது. நான் சொல்கிறத கேட்டு யாரும் கண்டிப்பாக வந்து பயந்துட வேணாம். நீ 199 பேர் இந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு ஜீரணிச்சுட்டு பயணிச்சுட்டு சந்தோஷமாகவே இருக்காங்க. 199 பேர். அதனால் நீங்கள் கிளியர் பண்ணாலும் கண்டிப்பாக 199 தான் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். பிகாஸ் நான் சொன்னதுனால யாரும் வந்து மோட்டிவேஷனை இழந்து நான் படிக்கிறத விட போகிறேன், நான் வந்து வேலைக்கு சேர போகிறது இல்லை, இனிமேல் உங்களால் நான் வந்து உங்கள் சொல்கிறத கேட்டு நான் இனிமேல் வேலைக்கு படிக்க போகிறதே கிடையாது, பேங்க் எக்ஸாம் படிக்க போகிறதே கிடையாது, ப்ரைவேட்டுக்கு போக போகிறேன் அப்படின்லாம் வந்து யாரும் வந்து முடிவு எடுத்துடாதீங்க. நான் சொல்கிறது வந்து பியூர்லி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஓரியன்டாக தான், நாலேஜ் ஓரியன்டாக தான். இதை வச்சு மட்டுமே நீங்கள் டெசிஷன் எடுக்காதீங்க. பல விஷயமா தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து டெசிஷன் அப்படிங்கிறது எடுங்க. இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து தொடர்ச்சியாக வந்து பேசுகிறேன். ஸோ டில் தென் பை ஃப்ரம் கிஷோர். அண்ட் நமக்கு டெலகிராம் குரூப் இருக்குது, அது ஒரு லிங்க் கீழே கொடுக்குறேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம வந்து பேசுவோம். ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.